வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதன் ஆடிஸ் கரு. இப்போ பார்த்தீங்கன்னா 5.1 டபுள் 4 இன்ச்சு ஒரு டியூட்ரு போட்ட ஒரு ஹோம் சினிமா தேட்டர் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் செல்ஃப் ஸ்பீக்கர் பாக்ஸாக ரெடி பண்ணியிருக்கோம். சென்டர் பாக்ஸு நமக்கு இங்கே இருக்குது. நம்மளுடைய டர்போ சபூஃபர் பாக்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆம்ப்ளிஃபையர் யூனிட்ஸு. ஸ்பீக்கர் பாக்ஸோட ஃபினிஷிங் பாருங்கள். மாஸ்க்லாம் நம்ம க்ளோஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். வந்து 5.1 செட் ஆம்ப்ளிஃபையரு. இதுக்கு வந்து இன்டீரியரில் நம்ம வந்து என்னென்ன மாதிரி குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன். இன்டீரியர் ஆம்போட இன்டீரியர் செக்ஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த ஆம்ப் வந்து லென்த்து பார்த்திங்கன்னா 17 இன்ச்சு வரும். இந்த லென்த்து பேக் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு டெப்த் வந்து இருக்கும். இந்த 15 இன்ச்சு டெப்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார எப்போவுமே நம்மளுடைய சாஃப்ட் ஷார்ட்டர் போர்டு வந்து கம்பல்சரி நம்ம வைப்போம். எல்லா ஆம்ப்லேயுமே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாஃப்ட் ஷார்ட்டர் போர்டு வந்து கம்பல்சரி வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் பியூர் காப்பரில் நம்ம வந்து வைண்டிங் பண்ணி போட்டிருக்கோம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோடைய கம்பேரிசன் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் என்னோடய யூடியூப்பில். ப்ரைமரி அண்ட் செகண்டரி எல்லாமே பார்த்திங்கன்னா பியூர் காப்பரில் நல்லா திக்கான கேஜில் வந்து போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். போரும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக நல்லா நெருக்கமாக வந்து மெஷின் வைண்டிங்கில் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பவர் சப்ளை யூனிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கஜன்னு இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆம்ப் வந்து இதுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு ஆம்ப்ளிஃபையர் யூனிட்டுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இதய பகுதின்னு சொன்னாலே அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரும் பவர் சப்ளை யூனிட்டும் தான். அது வந்து நம்ம கரெக்டாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான கம்மி நாய்ஸ் இஷ்யூஸும் ஜென்ரேட் ஆகாது. கிரவுண்ட் ஒயர்லாம் கரெக்டாக கொடுத்துட்டோம்னா எந்த விதமான இதுவும் வராது. ப்ரீஆம்ப் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆம்ப்பு. இந்த ப்ரீஆம்ப் செக்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டு கிட்டு இது நியூவாக லான்ச்சிங் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பஃபர் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஓன் கெய்னர் போர்டு இது. இண்டிவிஜுவலாக நம்ம வந்து எல்லா சேனலுக்கு வந்து கெயின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த பவர் ஆம்பில் வந்து எல்லாத்துக்கும் இன்புட்டு கொடுத்து அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்பெஷல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு இது மாதிரி ஒரு ஹை குவாலிட்டியான ரிலே அதில் தான் வந்து நம்ம வந்து கொடுத்து திருப்பி வந்து ஸ்பீக்கர் டெர்மினலில் பனானா பைண்டிங் போஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். சப்வூஃபரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பஞ்சிங் வந்து கிடைக்கிற மாதிரி நல்ல வாட்டேஜில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு அடாப்டடாக இருக்கக்கூடிய நம்ம வந்து சபு ப்ரீ போர்டும் வந்து இதில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக உங்களுக்கு வந்து இவ்வளோ தான். ஹீட் சிங் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹெவியான ஹீட் சிங்கு. ஹீட் சிங் பாருங்கள், நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஹெவியான ஹீட் சிங் தான் யூஸ் பண்ணி பண்ணுறது வழக்கம். யாருக்குமே வந்து கம்மியாக போட்டு பண்ணாமல் நல்லா வந்து ஹெவியான இந்த கேபினெட் வந்து 4 இன்ச்சு ஹைட்னா 4 இன்ச்சு ஹைட் வரும் அதோட லீஃபு. நல்லா இதோட திக்னஸும் பார்த்திங்கன்னா நல்லா மொத்தமாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூஸுங்கிறது பெருசாகவே இருக்காது. மேக்ஸிமம் ஒயரிங் வந்து நம்ம நீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். என்ன தெரியும். ஸோ இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5.1க்கு இப்படி இருக்கும், 7.1க்கு அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த சாஃப்ட் ஷார்ட்டர் போர்டு, ட்ரான்ஸ்ஃபார்மரு, அதுக்கப்புறம் பவர் சப்ளை யூனிட்டு இதுக்கே பார்த்திங்கன்னா இந்த 15 இன்ச்சு டெப்த்து கேபினெட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இதில் நம்ம வந்து டபுள் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணோம்னா இன்னும் நம்ம வந்து எல்லாத்தையும் நெருக்கி கொஞ்சம் வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் நம்ம வந்து இடத்த வந்து ஸ்பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். அந்தளவுக்கு இதோட ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம வந்து ஹெவியாக வந்து வைண்டிங் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இது அவ்வளோதான். உங்களுக்கு வந்துட்டு ஆடியோ வந்து சாம்பிள் டெமோ வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள்.